அனைவருக்கும் வணக்கம். ஸோ எல்லாருமே ரெகுலராக எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நம்மக்கிட்ட கேட்டுட்ருக்க முக்கியமான விஷயம் இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டிஎன்ஏயூவோட கவுன்சிலிங் ப்ராசஸ் பற்றி ஃபுல்லாக சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லி தான் கேட்குறாங்க. ஸோ ஒவ்வொரு டேட்லையும் என்ன நடக்கும், எந்த மாதிரி கவுன்சிலிங் நடக்கும், ஆன்லைன் கவுன்சிலிங்லாம் என்ன, ஆஃப்லைன் கவுன்சிலிங்லாம் என்ன, டிஎன்ஏயூ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் என்னென்ன பண்ணணும் இப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே ரெகுலராக கேட்குற ஒரு கொஸ்டின்ஸாக இருக்குது நம்மக்கிட்ட. அது மட்டும் இல்லாமல் ஸ்லைடிங் ப்ராசஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரெகுலராக கேட்டுட்ருக்கீங்க. ஸோ இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக தெளிவாக பார்க்கலாம். ஆன்லைன் கவுன்சிலிங்லாம் என்ன, ஆஃப்லைன் கவுன்சிலிங்லாம் என்ன, ஸ்லைடிங் ப்ராசஸ்னால் என்ன, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் என்னென்ன பண்ணுவோம், எப்படி ஃபீஸ் நம்ம பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நம்ம இப்போ கிளியராக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஆன்லைன் கவுன்சிலிங்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாருக்கும் ரேங்க் லிஸ்ட் வந்திருக்கும், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ரேங்க் லிஸ்ட் வந்திருக்கும். ஸோ இன்றைக்கி கண்டிப்பாக எல்லாருக்குமே ஆன்லைன் கவுன்சிலிங்கோட லிங்க் வரும். ஸோ இந்த லிங்க்கில் என்ன வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரோட மெயிலுக்கு, உங்களோட ரிஜிஸ்டர்டு மெயிலுக்கோ இல்லை உங்களோட மொபைல் நம்பருக்கோ உங்களுக்கு லிங்க் ஷேர் ஆகும். ஸோ இந்த ஷேர் ஆன லிங்க்கில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிங்க்கை டச் பண்ணிங்கன்னா நேராக அது பேமெண்ட் பேஜுக்கு போகும். என்ன பேமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறதுக்கான 3000 பேமெண்ட் பேஜுக்கு தான் உங்களை கூப்பிட்டு போகும். சரிங்களா? ஸோ ஏன் இந்த ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் இதில் எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க, 47,000 பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 47,000 பேரில் 38,000 பேர் சம்திங் தான் செலக்ட் நம்ம ரேங்க் லிஸ்ட்டில் வந்திருக்கும். மிச்ச பேர்லாம் ஏதோ ஒரு ரீசனால் ரிஜெக்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த 38,000 பேரில் எவ்வளோ பேர் இப்போ நம்ம டிஎன்ஏவுக்காக வெயிட் பண்ணுறாங்கன்றது யாருக்குமே தெரியாது. கரெக்டுங்களா? ஸோ எல்லாருமே போயிட்டு மெடிக்கல் ஜாயின் பண்ணியிருக்கலாம், இல்லை பேராமெடிக்கல் ஜாயின் பண்ணியிருக்கலாம், இல்லை இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணியிருக்கலாம், இல்லை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கலாம். ஏதோ ஒரு கோர்ஸ் போய் அவங்க ஜாயின் பண்ணுறதுக்கு நிறைய இருக்குது. ஸோ அப்போ நம்ம இந்த கவுன்சிலிங் ஃபீஸ் பே பண்ணுறவங்க மட்டும்தான் கவுன்சிலிங் அட்டன் பண்ண முடியும். ஓகேங்களா? எல்லாரும் அட்டன் பண்ண முடியாது. அப்போ கவுன்சிலிங் ஃபீஸ் பே பண்ணுறவங்க மட்டும்தான் உள்ள கவுன்சிலிங்குள்ளே என்ட்ரு ஆவாங்க. அதனால தான் எடுத்தோடனே இந்த லிங்க் டைரெக்டாக கவுன்சிலிங் நம்ம பேமெண்ட் பேஜுக்குள்ளே போகும். இந்த பேமெண்ட் பேஜுக்குள்ளே போனதும் நீங்கள் 3000 பே பண்ணணும். ஓகேங்களா? ஆன்லைன்லேயே பே பண்ணிக்கலாம். நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணி முடித்ததும் உங்களுக்கு கவுன்சிலிங் லெட்டர் ஒன்று டவுன்லோட் ஆகும். ஓகேங்களா? அந்த கவுன்சிலிங் லெட்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? அதையும் நீங்கள் கிளியராக பார்த்துக்கோங்க. கவுன்சிலிங் லெட்டர் பேமெண்ட் முடிஞ்சது டவுன்லோட் ஆகும். அந்த கவுன்சிலிங் லெட்டரை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுதான் கவுன்சிலிங் போகும்போது அட்டன் பண்ணிவிட்டு வெரிஃபிகேஷன் போகும்போது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பேமெண்ட் முடிச்சதும் உங்களுக்கு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு விஷயம், கேட்குற விஷயம் என்னென்னா, சார் காலேஜ் சாய்ஸ் ஃபில்லிங் சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு டைம் ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஓகேங்களா? பேமெண்ட் முடிச்சதுக்கப்புறம் சாய்ஸ் ஃபில்லிங் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க. நீங்கள் போயிட்டு இருக்கிற ஏற்கனவே நம்ம பண்ண மேட்டர் தான், ஏற்கனவே அப்ளிகேஷன் போடும்போது எப்படி சாய்ஸ் ஃபில்லிங்கில் நீங்கள் சேஞ்ச் பண்ணி வச்சிங்களோ அதே போல் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கை சேஞ்ச் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடச்சிருக்கும், நிறைய ஒரு நாலேஜ் கிடச்சிருக்கும், எப்படி சாய்ஸ் ஃபில்லிங்லாம் போடணும், நம்ம எந்த மாதிரி போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சாய்ஸ் ஃபில்லிங்கில் போயிட்டு ஒவ்வொரு காலேஜாக கிளியராக நீங்கள் பாருங்கள். அப்படி இல்லைன்னா இந்த வீடியோக்கு அடுத்தது நான் 2 வீடியோ சாய்ஸ் ஃபில்லிங் மாடல் போடுறேன். அந்த 2 மாடலை பார்த்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆப்டாக மாற்றிக்கோங்க. கண்டிப்பாக அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? இல்லை எனக்கு சுத்தமாகவே தெரியல சார் எனக்கு சாய்ஸ் ஃபில்லிங்கை பற்றி அப்படின்னா, நீங்கள் நம்மளோட ஃபார்ம் இதில் கொடுத்துருக்க ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம், அந்த ஃபார்மை ஃபில்லப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டாப் அண்ட் பெஸ்ட்டு சாய்ஸ் ஃபில்லிங்கை நாங்கள் ஃபில் பண்ணி உங்களுக்கு அனுப்புகிறோம். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் சேவ் கொடுத்துட்றீங்க. ஓகேங்களா? உங்கள் இதில் சேவ் கொடுத்து முடிச்சிட்டிங்கன்னா எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு என்னென்னா, உங்களுக்கு எந்த டைமில் இந்த ஆன்லைன் உங்களுக்கு கவுன்சிலிங் நடக்கும் அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். ஏன்னா நமக்கு 24ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதி வரைக்கும் 4 நாள் ஆன்லைன் கவுன்சிலிங் நடக்குது. ஸோ எந்த நாளில் எந்த டைமிங்கில் நமக்கு கவுன்சிலிங் ஆன்லைனில் நடக்கும் அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். அப்படின்னும்பொழுது நமக்கு இன்னொரு மெயில் ரிசீவ் ஆகும். அந்த மெயிலில் உங்களுக்கு டேட்டு டைமோட மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த டைமில் இந்த டேட்டில் நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உண்டான காலேஜை ப்ரிஃபரன்ஸில் அவங்க கொடுப்பாங்க. அதை நீங்கள் அட்டன் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ இதை அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உண்டான காலேஜ் இருக்கும். அந்த காலேஜை உங்களோட கட் ஆஃப்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்திருக்கும். அதை வச்சு நீங்கள் செலக்ட் பண்ணி நம்ம ஜாயின் பண்ண வேண்டியதான். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஆன்லைன் கவுன்சிலிங் ப்ராசஸ். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க எல்லாம் கேட்குற ஒரு விஷயம், ஸ்லைடிங் ப்ராசஸ்னால் என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இப்போ நம்ம ஆன்லைன் கவுன்சிலிங்கில் பார்த்தோம்ல, ஆன்லைன் கவுன்சிலிங்கில் என்ன பண்ணுறோம், நம்ம ஏதோ ஒரு காலேஜ் அவங்க கொடுக்குறாங்க, அந்த காலேஜை நம்ம
பிடிச்சிருக்க காலேஜ் எடுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ 1 or 2 காலேஜஸ் தான் கொடுப்பாங்க, இல்லை 1 காலேஜ் தான் கொடுப்பாங்க, அதுதான் இருக்கும். அப்படி பிடிக்கல, எனக்கு அந்த காலேஜ் பிடிக்கல, நான் வந்து அதுக்கு அடுத்த வர காலேஜ் இங்கே நியர்பை இருக்குது, ஏதோ ஒரு ரீசனுக்காக எனக்கு அந்த காலேஜ் பெஸ்ட்டாக இருக்கும்னு தோணுது, நான் அந்த காலேஜ் எடுத்துக்கலான்னு இருக்கேன் அப்படின்னா நீங்கள் ஸ்லைடிங் ப்ராசஸ், ஸ்லைடிங் வந்து கொடுத்தா போதும். அதில் வந்து நீங்கள் ஸ்லைடிங்கில் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் நெக்ஸ்ட்டு ஸ்லைடிங் ப்ராசஸ் அப்போ நீங்கள் போயிடுவீங்க. ஓகேங்களா? ஸோ ஏற்கனவே இருக்க காலேஜை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த காலேஜ் வேணும்னு சொல்லிவிட்டு அடுத்த கவுன்சிலிங்காக மூவபிள் ஆகுங்க. ஓகேங்களா? இதுக்காக எந்த ஃபீஸும் கிடையாது, ஏற்கனவே ஃபீஸ் பே பண்ணியிருக்க ஃபீஸ் மட்டும் தான் இது பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் நெக்ஸ்ட்டு ஸ்லைடிங் ப்ராசஸ் போகும்போது வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு ஸ்லைடிங் போயிட்டு டேரக்ட் வெரிஃபிகேஷன் அப்போ நீங்கள் ஸ்லைடிங் ப்ராசஸ்னு ஒரு இது கொடுத்துருக்காங்க பாருங்கள், டேட்டு. அந்த டேட்டில் போய் அப்ளை பண்ணும்போது ஸ்லைடிங் வில்லிங் டு ஸ்லைடிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்த கவுன்சிலிங்கில் நீங்கள் ஜாயின் பண்ணிப்பீங்க. அதில் உங்களுக்கு ஆப்டான காலேஜ் ஏதாவது ஒன்று கொடுப்பாங்க, நீங்கள் அந்த காலேஜை எடுத்துக்கலாம். அந்த காலேஜும் பிடிக்கலன்னா நெக்ஸ்ட் ஸ்லைடிங் கூட நீங்கள் போகலாம். ஓகேங்களா? அதான் ஃபைனல். அது வந்து நீங்கள் பார்த்துட்டு அதில் வர காலேஜை பார்த்து நீங்கள் எடுத்துக்கிறது. இதுதான் வந்து ஸ்லைடிங் ப்ராசஸோட மெத்தட்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு முக்கியமாக பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். ஓகேங்களா? இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் பர்சன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீங்கள் டைரெக்டாக போகணும். ஆஸ் அ ஸ்டூடெண்ட் அண்ட் பேரண்ட் வந்து டைரெக்டாக வந்து எங்கே போகணும்? TNAU கோயம்புத்தூருக்கு வந்து நீங்கள் போகணும். அங்கே போயிட்டு நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸ் ஃபுல்லாக வெரிஃபை பண்ணுவாங்க. என்னென்ன சர்டிஃபிகேட்ஸுங்க உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், திரும்பவும் சொல்கிறேன். 10th 11th 12th TC கம்யூனிட்டி, உங்களோட நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்ஸ், உங்களோட அப்ளிகேஷன். ஸோ இது எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அங்கே போய் கொடுக்கும்போது இதில் எல்லாமே கிளியராக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட் வெரிஃபைடு அப்படின்னு போடுவாங்க. ஓகேங்களா? ஸோ சில பேர் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் வச்சுருப்பீங்க. அப்போ கம்பல்சரி அந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கான தேவையான சர்டிஃபிகேட்ஸும் நீங்கள் மறக்காமல் எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாமே ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். அப்படி இல்லைன்னா உங்களோட டாக்குமெண்ட்ஸ் வந்து ரிஜெக்ட் ஆகிரும். சரிங்களா? அதனால் ஒரிஜினல்ஸ் எல்லாத்தையும் தெளிவாக எடுத்துகிட்டு போங்க. நான் என்னோட டிசி வேறு காலேஜில் கொடுத்துட்டேன் சார், நான் என்ன சார் பண்ணுறது அப்படின்லாம் கொஸ்டின் கேட்பீங்க. டிசி கொடுத்துட்டிங்கன்னா அந்த காலேஜ்லேருந்து நீங்கள் டிசி வாங்க, டிஸ்கன்யூன்னு சொல்லிட்டு டிசி வாங்கிட்டு நீங்கள் போயிட்டு அட்டன் பண்ணலாம். அதனால் எந்த வித பிரச்சனையும் கிடையாது. ஓகேங்களா? இதுதான் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ நடக்கும். ஓகே, ஆல்ரெடி காலேஜ் செலக்ட் பண்ணிட்டோம், நம்ம சர்டிஃபிகேஷன் வெரிஃபிகேஷன் வந்துட்டோம் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு பிடிச்ச காலேஜ் எல்லாம் முடிஞ்சிருச்சு, சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் 20,000 பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபீஸ் பே பண்ணி. ஓகேங்களா? ஃபீஸ் வந்து நீங்கள் 20,000 பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த 20,000 எதில் இருந்துன்னா உங்களோட செமஸ்டர் ஃபீஸ்லேருந்து இது பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? காலேஜுக்கு போகும்போது ரெடியூஸ் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? இது மட்டும் தனி எக்ஸ்ட்ரா சார்ஜ் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்கள் செமஸ்டர் ஃபீஸ் எவ்வளவோ 40,000 தான், அந்த 40,000லேருந்து இந்த 20,000 அவங்க ரெடியூஸ் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? இதை நீங்கள் அங்கேயே பே பண்ணிக்கலாம். அங்கேயே SBI பேங்க் இருக்குது, அங்கேயே நீங்கள் காலேஜ்லேயே பே பண்ணிக்கலாம். TNAU கோயம்புத்தூரில். ஸோ இந்த ப்ராசஸ் தான் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ நடக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சில பேர் ஆஃப்லைன் கவுன்சிலிங்லாம் என்ன சார் அப்படின்னு கேட்குறாங்க. எதுவுமே கிடையாது. ஸ்பெஷல் ரிசர்வேஷன் அண்ட் 7.5 இந்த மாதிரி இதுக்கு வந்து ஆஃப்லைன் கவுன்சிலிங் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படின்னா டேரெக்டாக கோயம்புத்தூர்லேயே போயிட்டு கவுன்சிலிங் அட்டன் பண்ணுவாங்க. ஸோ அங்கேவே டேரெக்டாக என்னென்ன காலேஜ் இருக்குது அப்படின்றத ப்ரிஃபரன்ஸில் சொல்லுவாங்க. அந்த காலேஜை நம்ம வந்து செலக்ட் பண்ணி எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது யார் யாருக்குன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரிஸ்க்கு மட்டும் உண்டு. ஸோ இவ்வளோ தாங்க நம்ம வந்து TNAU கவுன்சிலிங்கில் அட்டன் பண்ணுற ப்ராசஸ். சரிங்களா? ஆன்லைனாக இருக்கட்டும், ஆஃப்லைனாக இருக்கட்டும், இல்லை சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனாக இருக்கட்டும், இல்லை ஸ்லைடிங் ப்ராசஸாக இருக்கட்டும், இதுக்கு மேலே எதுவுமே கிடையாது. மற்றவங்க சொல்கிறத போட்டு குழப்பிக்காதீங்க. ஒன்று TNAUலேருந்து வர அனௌன்ஸ்மெண்ட்டை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ TNAU நாங்கள் வந்து TNAUவில் படிச்சிருக்கிறதுனால எங்களை மாதிரி அங்கே முடித்தவங்களோட கைடன்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய பேர் எதையாவது பார்த்துட்டு ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க. குழப்பிக்காதீங்க. ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் போட்டு குழப்பிக்க வேண்டாம். நிறைய பேர் ரொம்ப குழப்பிக்கிறீங்க சார், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ரொம்ப ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ். வெறும் 2 to 3 minutes இல்லைனா 5 minutes to 10 minutes முடிக்கிற ப்ராசஸ் தான். எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். எதை பற்றியும் குழப்பிக்க வேண்டாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பெஸ்ட்டு கைடன்ஸ் நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருப்போம்.